அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் குர்ஆன் ஓதுவதின் சிறப்பு. அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் இறைவனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபிமார்கள் மூலமாக ஒவ்வொரு வேதங்கள் அருளப்பட்டன. ஆனால் அந்த சமூகத்தினர் அதை சரிவர பயன்படுத்தாமல் அதை பொருளாக கூட மதிக்காமல் விட்டுவிட்டார்கள். மேலும் அது காலப்போக்கில் அழிந்துவிட்டது. இறுதியாக இறுதி நபியான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக முஸ்லிம் மட்டுமல்லாத அனைத்து மக்களுக்கும் ஏற்ற முறையில் வேதத்தை இறக்கி அருளினான். அதுவே இறுதி வேதமாக அல் குர்ஆன் ஆகும். இது இறுதி நாள் வரை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எப்படி அருளப்பட்டதோ அதன் உள்ளடக்கம் சிறிது மாற்றம் இல்லாமல் பாதுகாக்கப்படும் என் இறைவன் தன் திருமறையில் வாக்களித்துள்ளான். இதை யாராலும் எந்த ஒரு கருத்தையும் தணிக்க முடியாது. அதுபோல அதிலிருந்து எந்த ஒரு வரியையும் அளிக்க முடியாது. ஏனென்றால் குர்ஆன் பல்லாண்டு காலமாக பல நபர்களின் மனதில் பதிதும் கிடக்கின்றது. நிச்சயமாக நாம் தான் நினைவூட்டும் இவ்வேதத்தை உம்மீது இறக்கி வைத்தோம். நிச்சயமாக நாமே அதன் பாதுகாவலனாக இருக்கின்றோம். எந்த ஒரு வேதத்திற்கும் கிடைக்காத தனி சிறப்பு குர்ஆன் அனைத்து மக்களாலும் படித்து அதன்படி செயல்பட வேண்டும் என்பதற்காகவே அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்படும் இருப்பதுவே. யாரும் மர்மை நாளில் இறைவனே உன் வேதம் என்னுடைய மொழியில் இல்லை என்று வாதிட முடியாதபடி எல்லா வல்ல இறைவன் அருளியுள்ளான். ஆகவே காற்றுள்ள போதே தூச்சுக்கொள் என்ற பழமொழிக்கேற்ப நாம் வாழ்கின்ற காலத்திலே அவற்றை படித்து ஆராய்ந்து பயன்பெற வேண்டும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த திருமறையும் ஓதுவதின் சிறப்பு குறித்து நாம் திருமறையையும் நபியவர்களின் பொன்மொழிகளும் அதிகம் அதிகம் வலியுறுத்தி கூறுகின்றன. அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.